பிரைஸ்தலாடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 ஆமீன். ஆமாங்க, இந்த வசனத்துல ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நம்மளோட வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணுங்க. எல்லாரும் நம்மளோட வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். எப்படின்னா, ஏசப்பா நீங்க இனிமே இந்த காரியத்தை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு காரியத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். என்ன அப்படின்னா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கர்த்தரை நம்பாம நம்மளுக்குள்ள சந்தேகத்தின் ஆவிய பிசாசு விதைக்கிறாங்க. அப்படி அந்த சந்தேகத்தின் ஆவி வரும்போது அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியாமையே போயிடுது. அதனால ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட வழியை என்கிட்ட ஒப்புவிக்கிற, அது மட்டும் இல்லாம என் மேல முழுசா 100% நீ நம்பிக்கை, உன்னோட காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருங்க. இந்த வசனத்தை நம்ம தியானித்து நம்ம முழு மனதோட அறிக்கையிட்டு அவரையே நம்பிக்கொண்டு இருப்போம். கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமீன். God bless you. Jesus loves you.